அதாவது மியூசிக் இஸ் லைஃப். இஃப் யூ டேக் மியூசிக் அவுட் ஆஃப் யுவர் லைஃப் இட் வில் பி லைக் திஸ். வணக்கம் நெய்பர்ஸ். வணக்கம். வணக்கம் சாமி. ஒரு டாக்டர், ஒரு ப்ரொஃபஸர், ஒரு கராத்தே மாஸ்டர். தவிர்த்துக்கலாமே எங்களுக்கு ஒரு குடும்பஸ்தன் ஐடி கை, சரி சைடிஸ் இருக்கு, மெயின் டிஷ் தான் நம்ம பேச போற கண்டென்ட். நான் இங்க தாங்க இருக்கேன். மியூசிக் மியூசிக் எஸ் ஓகே. மியூசிக் அதாவது மியூசிக்ன்றது வந்து ஒருத்தர் லைஃப்ல ஒரு மாதிரி இம்பாக்ட் கொடுத்துருக்கோம். கண்டிப்பா இங்க இருக்கிறதுலே சீனியர் நம்ம பாய் தான். ஆனா பாய் வயசு இல்ல, வயசுலயும் சரி அனுபவத்திலயும் சரி. நீ அப்படி வரியா? இருக்கப்பா சாப்பிட்டு ஓகே பிக்சர் சாப்பிடுங்கல பாக்கெட் சொல்லுங்க ப்ரோ. நீங்க மியூசிக் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்க எந்த வயசுல அது மியூசிக் இதான் மியூசிக் அப்படின்னு தெரிஞ்சிச்சு உங்களுக்கு? சரி, அதை சுத்து மியூசிக்கை பத்தி பேசுறீங்களா? நான் கேள்வி கேட்கறாங்க, பதில் சொல்லுங்க. ஐயா, அவர் கேள்வி கேட்க சொன்னா இந்த நாடகம் பிடிச்சி இழுத்துட்டு இருக்காரு. சொல்லுங்க. அதாவது இல்ல ப்ரோ, இப்போ மியூசிக் அப்படின்றது வந்து ஒருத்தவங்க லைஃப்ல வந்து நிறைய இம்பாக்ட் கொடுக்கும்னு சொல்லியிருக்கல, அது மாதிரி ஒரு இம்பாக்டா கொடுத்துச்சு. அதாவது தான் எனக்கு மியூசிக் அப்படின்னு தெரிஞ்சுது, இல்ல இவரோட சாங் இல்ல இவருனாலதான் எனக்கு மியூசிக் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்க மியூசிக்கை பத்தி உங்க லைஃப்ல? எனக்கு மியூசிக் தெரிஞ்சது வந்து எங்க அப்பாவால தான். எங்க அப்பா வந்துட்டு சின்ன வயசுல வந்துட்டு சும்மா அந்த ரேடியோ சாங்ஸ் கலெக்ஷன் டேப் ரெக்கார்டில் போட்டு கேட்குறது, அதெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் ரெகுலர் ப்ராக்டிஸ். காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு அது ஒரு ரிச்சுவல் மாதிரி. காலையில் எஃப்எம் ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் கேசட்ஸ்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க. அந்த கேசட்ஸை போட்டு ஏ சைடு பி சைடு திருப்பி போடுறதுல அதில் ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு இருக்கும். அது போய் உள்ள சிக்கும், அதை ஆமா, அதெல்லாம் ஒரு நல்ல அனுபவம். அதை போட்டு பாட்டு கேட்டு எங்கள் அம்மா நல்லா அது பாட்டு கூட சேர்ந்து பாடுவாங்க. அதுக்கு வந்து அப்படி பார்த்து ஓகே நம்ம இப்படிலாம் பாடலாம் போல அப்படின்னு சொல்லி அப்படியே சின்ன வயசுல அப்படி பாடி ட்ரை பண்ணி தான் கொஞ்சம் அப்படியே பாடகராயிட்டீங்க. அப்படிலாம் இல்லை, சீன்லாம் அவ்வளோ சீன்லாம் இல்லை. சரி, அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டு கேட்டு இந்த பாட்டை நம்ம பாடிடணும்டா, இந்த மாதிரி ஒரு இதான பாட்டு அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அப்போ வந்து எம்ஜிஆர் படம் உண்டு ஆக்சுவலா, நாளை நமதேன்னு ஒரு படம். அந்த படத்துல ஒரு பாட்டு வரும், அந்த பாட்டு ஒரு டைம் கேட்டப்போ ஸ்கூல்ல வந்து ஒரு காம்படிஷன், நான் 4th 3rd படிக்கிற டைம்ல நினைக்கிறேன். அப்போ அந்த ஸ்கூல்ல காம்படிஷன்ல வந்து பாட்டு பாட போட்டி வைக்கிறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் நான் ஸ்டேஜ் ஏறினேன் பாட்டு போட்டின்னு காம்படிஷன். அப்பவே ஏறுறேன். அப்போ பாட்டு வந்து அந்த பாட்டை உட்காந்து அப்பெல்லாம் வந்து எல்லாரும் எழுதி வச்சுட்டு அப்படிதான் பாடுவாங்க. அதனால எல்லாம் போன்ல லிரிக்ஸ் பாக்குறோம். அப்பெல்லாம் எழுதி வச்சு உட்காந்து மனப்பாடம் பண்ணுவேன். நாளை நமதே இந்த நாளும் நமதே மனப்பாடம் பண்ணி ஸ்டேஜ்ல போயிட்டு அந்த பாட்டை பாடி நான் பிரைஸ் வாங்கினேன். செகண்டோ ஃபர்ஸ்டோ வாங்கினேன். ஆமா, அப்ப என்ன பாத்திரம் சட்டி பானை அதுதான் அந்த டைம்ல பிரைஸ். அதனால அப்படி கொடுத்தாங்க, அப்படி வாங்கி ஆரம்பிச்சதுதான். அதுக்கப்புறம் அது இவன் பாடுறான்னு சொல்லி ஃபேமிலியில எல்லாரும் கூடயும் அப்படியே இதாயிடுச்சு, ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஓ மனோஜ் பாடுவானா ஃபேமிலில எல்லாம் மனோஜ் பாடுவான்ட்டு எங்க போனாலும் பாட வச்சு இந்த கரடி பொம்மை வந்து அப்படின்னு உட்கார வச்சு அந்த பாட்டு பாடு நேயர் விருப்பம்னு சொல்லி பாட வச்சு சாவடிச்சிருவாங்க. எம்ஜிஆர் சாங்ஸ் சொன்னதுனால தேனருவி போடுவாங்க, கேப்டன் வசந்த் டிவி போடுவாங்க, தேனருவி போடுவாங்க. அவர் பேசுறவரே வைரமுத்து மாதிரி வெடி. ஆமா, இப்போ ஒரு பாட்டுனா ஒரு அந்த கவிதை மாதிரி அதை சொல்லி இந்த இடத்துல வந்து கண்ணதாசன் என்ன சொன்னாங்க அது அப்படியே அவர் வந்து கவிதை மாதிரி சொல்லுவார். சூப்பரா பாடலோட அந்த அதெல்லாம் கிரிஞ்சி. எனக்கு சின்ன வயசுல இருக்கும் கிரிஞ்சி அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சுத்திட்டு இருக்கிற டைம்ல ஒரு லைட் தான் பாப்பாரு. சோ அப்போ வந்து இந்த எங்க அப்பா டிஎம்எஸ் வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும், வெங்கல குந்தால் அப்படின்னாங்க. அவர் பாடின மணியோட இதுவும் அவனுக்கு ஒரே மாதிரி அடிக்கிற மாதிரிலாம் இருக்கும். எங்க அப்பா அப்போ வந்து டிஎம்எஸ் வாய்ஸ்ல எல்லாம் பாடி காட்டுவார் சில டைம்.
அதெல்லாம் கேட்கும்போது இதை கேட்கறதுக்காக எல்லாரும் உட்காந்து இதெல்லாம் உனக்கு தெரியாதுப்பா, இதெல்லாம் உனக்கு தெரியாது அப்படின்னா இப்போ வந்து அந்த லிரிக்ஸ் எல்லாம் நடுவு பிரைவேட் சேனல்ல வந்து இந்த ஒரு சிங்கிங் ஷோவில் வந்து ஒரு சின்ன பையன் ஓடி சாங்ஸ்லாம் பாடி அவன் பேர் வந்துச்சு. அவன் பாட ஆரம்பிச்சு அவனோட வாய்ஸ்ல அதை கேட்கும் போது அந்த வேர்ட்ஸ்லாம் வந்தது தெரியும் போவது இங்கே வாசல் நமக்கே தெரியாது, அருமையா இருக்கும். அந்த வாழ்க்கை என்பது வியாபாரம். இந்த டைம்ல அது வந்து ஒரு அடல்டேஷன் டைம்ல வந்து ரொம்ப ஹிட் ஆகும் அந்த வேர்ட்ஸ்லாம். அது மாதிரி எனக்கு அந்த எம்ஜிஆர் சாங்ஸ் அப்படின்னா எனக்கு இந்த ஒரு உணர்வுபூர்வமா நிறைய ரியலைசேஷன்ஸ் வந்து அதுவும் எனக்கு எங்க அப்பானாலதான் ஹிட் ஆகுது அந்த இது. உங்களுக்கு ஏதாவது அனுபவங்கள் ஜாக்கி பாய், நீங்க ஏதாவது சொல்லுங்க பாய். மியூசிக் அப்படின்னா ஸ்டார்டிங் தான் இன்சிடென்ட் ஆரம்பிக்குது எனக்கு அப்படின்னு. மியூசிக்னா பெருசா ஸ்கூல் டைம்ல பெருசா ஒன்றும் பாடல்கள் கேட்டது கிடையாது. ஒரு சின்னதா ஒரு MP3 பிளேயர் ஒன்று இருக்கும். அப்போ ஐபோட் கிடையாது, அதோட ஸ்கூல் டைம்ல அவ்வளவுதான். அந்த நெக்ஸ்ட் பேக் வால்யூம் டவுன் ஹெட்செட்ல மட்டும் தான் பாட்டு கேட்கும். எதுவுமே கிடையாது, எங்கிள் ஸ்பீக்கர் கூட கிடையாது, வெறும் இயர்போன் போட்டு பாட்டு கேட்கணும். அது வந்து பல்லவாட சந்தையில தான் அதே இன்னும் வரைக்கும் அதெல்லாம். அப்போ சரியா, அதுவும் ஒரு இயர்போனா வாங்கி அதை சார்ஜ் போட்டு யூஸ் பண்றது வீட்டுல தெரியாது. தெரியும் லைக் ஏதோ ஒன்று இருக்குன்னு தெரியும், அதை பாட்டு கேட்க முடியும். அப்போ அது நான் சொல்றது ஒரு 10th 11th எல்லாம் படிக்கிற டைம்ல, அப்போ ஸ்கூலுக்கு போகும்போது டியூஷனுக்கு எல்லாம் போகும்போது போர் அடிக்கும். அப்போ வந்து அதை பாட்டு கேட்டு போறேன். ஸோ அப்போ வந்து மேக்ஸிமம் என்ன அதுல ஒரு எத்தனை பாட்டு டவுன்லோட் பண்றோமோ அப்பதான். இப்ப மாதிரி நம்ம டக்கு டக்குலாம் போட்டு கேட்க முடியாதுல்ல. ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு 25 பாட்டு தான் இருக்கும். அந்த 25 பாட்டு தான் லூப்ல வரும். அது 3 நாளைக்கு ஒருக்கா ரிப்பீட் ஆகும். திருப்பி அந்த பாடல்களே கேட்டு அது மட்டும் தான். அப்போ வந்து அந்த டைம்ல வந்த பாட்டு ஹாரிஸ் ஜெயராஜ் பாட்டு. சோ அதெல்லாம் தான் எனக்கு இப்போ பெருசா இளையராஜா பாட்டு அந்த மாதிரி ஸ்கூல் டைம்ல அப்போ ஹிட்டா இருந்த சாங்ஸ். இளையராஜா அன்னியன் அந்த மாதிரியா? அதுக்கு முன்னாடி அப்புறம் ஏழாம் அறிவு பையா. சோ இந்த மாதிரி ஆல்பம்ஸ். இந்த சீசன்ல தான் நான் வந்து பாடல்கள் கொஞ்சம் கேட்க ஆரம்பிச்சேன். அந்த பாட்டு தான் பிடிக்கும். ஒன்ஸ் கையில ஆண்ட்ராய்ட் போன் வந்ததுக்கு அப்புறம் தான் பழைய பாடல்கள் எல்லாம் கொஞ்சம் இளையராஜா பண்ணலாம். அப்ப எனக்கு பெருசா இளையராஜா எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. எல்லாரும் அப்ப பெருசா என்னடா இது பழைய பாட்டு எல்லாம் கேட்டுக்கிட்டு இப்ப ட்ரெண்டுக்கு வாங்கடா அப்படின்னு இருந்தேன். ஒன்ஸ் ஒரு BSc எல்லாம் வந்து கொஞ்சம் மியூசிக் எல்லாம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் ஓகே ஏதோ விஷயம் இருக்கு அப்படின்றது. மியூசிக் இவன் கத்துக்கினதுக்கு அப்புறமா வாழ்க்கையை கத்துக்கினதுக்கு அப்புறம் உள்ள வரது முன்னாடி பசங்க அதே மாதிரிதான் நானும். இவன் வர்ற நேரம் தாண்டிதான் நானே இந்த மியூசிக் எல்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்பெல்லாம் வந்து பசங்க சொல்லுவாங்க நிறைய பசங்க இளையராஜாடா என்ன மாதிரி பாட்டு கேட்க கேட்க அப்படி படுத்து நம்ம ஏரியா போர்டு ஆடுறவங்க பெரியவங்களா இருப்பாங்க இது அப்படின்னா பாட்டு கேக்குறீங்க அப்படிங்கிற உள்ள வந்து வேலைக்கு அதை கேட்கும் போது தான் நிம்மதியாவே இருக்கு. ஆக்சுவலா இளையராஜா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, வாட் டைம் மியூசிக் இன் மை மியூசிக் இஸ் வந்து சென்ஸை வந்து பிளஸ் பண்ணும், அதாவது சென்ஸை வந்து புதுப்பிக்கும். நீங்க கேக்குற எலக்ட்ரானிக்ஸ் மியூசிக் வந்து செல்ஸை டெட் பண்ணும், அதாவது எல்லா செல்ஸையும் கொல்லும். சொல்லியிருக்காரு. அது வந்து ஒரு பப்ளிக்கா ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க. இவனோட ஒரு ப்ரோக்ராம்ல பேசினா இவனுக்கு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. இவனுக்கு அட்வைஸ் நீ வந்து அதோட ரிலீஸ் ஓகே அதுல வந்து பேசியிருப்பாரு. லைக் அது ரொம்ப அது வந்து அது அவர் அது பேசின அப்புறம் தான் நான் அதோட டிஃபரன்ஸ் எல்லாம் வச்சு யோசிச்சேன். லைக் வாட்டர் இப்போ எலக்ட்ரானிக் மியூசிக் கேட்கறோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்க படுத்து தூங்குனீங்கன்னா தூக்கம் வராது. லைக் அது பிளசன்ட் வராது, பிளசன்ட்னஸ் வராது. இதே பழைய பாட்டில் வச்சுட்டு வருது அப்படியே வந்து கூடையிலே மல்லிகை வச்சு. இது வந்துட்டு எனக்கு ஒரு இன்சிடென்ட் என்னன்னா, வீட்டுல வந்துட்டு டிரைவ் பண்ணுவோம். அப்போ வந்துட்டு என்னன்னா அப்பா டிரைவ் பண்ணாரு அப்படின்னா இளையராஜா சாங் போவோம். நம்ம டிரைவ் போனோம்னா வந்துட்டு புது பாடல்கள் நம்ம அவரோட அந்த காலகட்ட பாடல்கள் கேட்போம். இப்போ என்னன்னா நான் ஒரு தடவை இளையராஜா பாட்டு வச்சு ஒரு நைட் மிட்நைட்ல டிரைவ் பண்ணி பார்த்தேன். முடியல, சீரியஸா முடியல. தூங்கிட்டேங்கிறத தாண்டி
இந்த தூக்கத்தை நோக்கி ஒரு பயணம் ஒண்ணு போயிட்டு போற மாதிரி. ஆமா. சோ அதனால வந்துட்டு என்ன சொல்ல வரானா, யாரும் டிரைவ் பண்ணும்போது இளையராஜா பாட்டு கேட்காதீங்க. அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊருக்கு போற எல்லா பஸ் டிரைவரும் இளையராஜா பாட்டு மட்டும் தான் கேட்பாங்க. அவங்களுக்கு ஒர்க் ஆகுதுங்க, நமக்கு தாங்க அது ஓரம் கட்டுது. நம்ம வந்துட்டு அவர் பாட்டு அவங்க செலக்டிவா ஏதாவது இருக்குமோ, இந்த மாதிரி பாட்டெல்லாம் போட்டு செட் ஆகுது. நம்ம பேசினா கூட ஓல்டு மியூசிக்கை பத்தி நம்ம பேசுறோம், அது டிஎம்எஸ் பேசலாம், நான் வந்து இளையராஜான்னு பேசுறேன், நீ ஒரு எம்எஸ் விஸ்வநாதன் பேசுறேன், அப்படி யாராவது ஒரு ஆள் ஒருத்தர பழைய ஆட்களை பத்தி பேசுறோம்னா, இப்ப அடுத்து நம்மளுக்கு அப்புறம் ஒரு 30 years 40 years ஜெனரேஷன் வந்து இப்போ உள்ள ஆர்டிஸ்ட் பத்தி பேசுவாங்களா? ஏன்னா வைப் மெட்டீரியல்ஸ் தான் சாங்ஸ் இருக்கு, லாங்கிவிட்டி இல்ல. எல்லா சாங்ஸ்லயுமே வந்து அந்த டைம்ல அடுத்த ஒரு சாங் அந்த ஆர்டிஸ்ட் போட்டாங்க அப்படின்னா அவங்களோட பழைய சாங்ஸ் வந்து நம்மளுக்கு ஜஸ்ட் அந்த ஹுக் மட்டும் தான், இவன் தான் இந்த சாங் போட்டாரா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கனெக்டே நம்மகிட்ட அந்த லாங்கிவிட்டின்ற அந்த மியூசிக்ல வந்து இல்லாம மிஸ் ஆகுது. இளையராஜா ஒரு 60 வருஷம் ரூல் பண்ணிட்டு போயிட்டாரு. ஆமா, போகல என்ன இருக்கிறாரு, ரூல் பண்ணிட்டு போயிட்டாருன்னா அப்படி சொல்லுங்க. திங்க் என்னன்னா அவரோட டைம்ல அவரு மட்டும்தான், அவருக்கு போட்டியா கூட யாருமே அவர் போட்டியா யாரும் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா அந்த காலகட்டத்துல போட்டியா வந்தாங்க, பட் யாராலையும் நிலைச்சு நிக்க முடியல. ஒரு ஆலமரத்து பக்கத்துல போய் ஒரு என்ன சொல்றது செடியை வச்சீங்கன்னா எப்படி முளையும், அது ஒண்ணு இருக்கிற தண்ணியெல்லாம் அந்த மாதிரி கான்ஸ்டன்டா அவரோட பேர் அந்த மாதிரி ஒரு அவரோட பேர் வந்து எல்லாரோட மைண்ட்லயும் செட் ஆயிடுச்சு. இப்போ அந்த டைம்ல தான் எஸ் ஏ ராஜ்குமார் போட்டிருப்பாரு, இல்ல எஸ் ஏ ராஜ்குமார் தான் அதுக்கப்புறம் இல்ல 90sல சொல்றேன், 90sல அவங்கலாம் வந்த டைம்ல, இவங்கலாம் வந்த டைம்ல அந்த எஸ் ஏ ராஜ்குமார், தேவா அவங்கலாம் வந்த டைம்ல, தேவா சொல்லலாம், அவங்கலாம் இருந்த டைம்ல இப்போ அந்த அவங்கலாம் மெலடிஸ் ஏதாவது ஒரு வித்தியாசமான ஒரு சாங் போட்டாங்கன்னா மக்களுக்கு அப்போ உள்ள மக்களுக்கு அது தேவான்னு தெரியாது. இளையராஜா பாட்டு நிறைய அந்த பொட்டு வச்ச அந்த படம் அந்த பாட்டு வந்து தேவா தான் போட்டாரு எனக்கு தெரியாது. நிறைய பாட்டு அந்த மாதிரி பாட்டு ரப்பர்பந்து இன்டர்வியூல அவர் சொல்லியிருப்பாரு. ஆமா, நிறைய பாட்டு அந்த மாதிரி பாட்டு வந்து நம்மளுக்கு அந்த டைம்ல வந்து மியூசிக்னு வந்தாலே இளையராஜா அந்த மாதிரி செட் ஆனதுனால அந்த டைம்ல உள்ள நிறைய ஆர்டிஸ்டோட பேரே நம்மளுக்கு தெரியாது அந்த டைம்ல யாரு. ஆனா அவ்வளவு மியூசிக் டைரக்டர்ஸ் இருந்திருக்காங்க அந்த டைம்ல. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எத்தனை பாட்டு போட்டிருக்காரு, எத்தனை ஹிட் சாங்ஸ். நான் ஆக்சுவலா இப்போ இந்த படம் போட்டாரான்றது அந்த ரீசன்ட்டா ஒரு சந்திரமுகி போறதுக்கு வித்தியாசாகர்னு உங்களுக்கு எவ்வளவு நாள் கழிச்சு தெரியும்? பல வருஷம் கழிச்சு தான் தெரியும். எனக்கு ரொம்ப நாள். ஆக்சுவலா ரன் படமும் அவர் தான் வித்தியாசாகர். நிறைய படம் சரியான ஆல்பம் அது. ஆக்சுவலா குருவி படம் அவர்தான் மியூசிக் டைரக்டர், நல்லா பண்ணிட்டு சூப்பர் மெலோடிஸ். நான் டிஎஸ்பி தான் மியூசிக் டைரக்டர் ரொம்ப நாள் வச்சிருக்கேன். சோ இந்த மாதிரி ஒரு மிஸ்கன்செப்ஷன் நிறைய பேருக்கு இருக்குல்ல, வேற வேற மியூசிக் டைரக்டர்ஸ் நினைச்சுக்கிறீங்க. இன்னொரு மியூசிக்ன்ற போது சினிமா ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணுது. நம்ம தமிழ்நாடு மீறி இந்த உலக மக்கள் இல்லை, இந்தியால சொல்றேன், மியூசிக்ன்ற வரும்போது இன்ட்ரோடியூஸ் பண்ணது சினிமா தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னதான் கான்சர்ட்ஸ், சிம்பனி அந்த மாதிரி அவங்க மியூசிக் ஜானி. நமக்கு மியூசிக்கே அவங்க மியூசிக்கே ஒரு தனியோட மீடியம் வந்துட்டு இப்போ சினிமா தான். ஏன்னா இப்போ சினிமா அதுல இருந்து இண்டிபெண்டன்ட் மியூசிக் கொண்டு வரணும்ட்டு சில பேர்னா வந்தாங்க, பட் ஸ்டில் வந்துட்டு அவங்க சினிமாக்குள்ள தான் வராங்க. ஆனா ஆக்சுவலா மியூசிக்ன்றது வந்து ஒரு மனுஷனோட வாழ்க்கையில இருந்து எல்லா விதமான கல்ச்சர்ஸ்லயும் ஒரு மியூசிக் வச்சிருப்பாங்க. தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு வந்து தெருக்கூத்தோ ஒரு கரகாட்டமோ அந்த மாதிரி ஒரு அது வந்து மியூசிக் இன்க்ளூட் பண்ணதுதான் அந்த ஆர்ட். ஒரு டான்ஸோ சரி ஒரு கல்ச்சரோ சரி மியூசிக் இன்க்ளூட் பண்ணதுதான் இருக்கும். ராஜஸ்தான் பாலைவனத்துல டோல் வச்சு வாச்சிட்டு இருந்து அதுவும் ஒரு கல்ச்சர் தான். நார்த் இந்தியால ஃப்ளூட் வச்சு அவங்க பண்றதும் நான் ஏன் சொல்றேன்னா, ஏன்னா நம்ம நிறைய நம்ம சினிமா பத்தி பேசிட்டு இருக்கிறதுனால மீடியமா நம்ம அதாவது நம்ம இந்தியன்ஸ் ப்ராப்பரா சொல்ல இந்தியன்ஸ் வந்து மீடியமா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு தான் சொல்றோம். நெக்ஸ்ட் தட்ஸ் குட் ஒன்லி. பட் இனிஷியலி இப்போ அது வந்து தெரியல குட்டா பேடான்னு தெரியல. ஏன்னா அந்த பக்கம் இதை பத்தி பேசுறதுனால நான் சொல்றேன். எனக்கு வந்து சின்ன வயசுல ரொம்ப பிடிச்ச பாட்டு ஹிப்ஹாப் தமிழோட செந்தமிழ் பெண் தலை கட்டும் தலை குனிந்து நடந்து வந்த அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது அதுவுமே வந்து ஒரு பொண்ணை பயங்கர அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால எனக்கு ரொம்ப ஒண்ணுமே கிடையாது, இருந்தாலும் அது பிடிச்சிருந்தது.
ஆனா அந்த மாதிரி பாட்டெல்லாம் படத்துல வந்து அதே மாதிரிதான் கிளப்ல மப்பிள்ள, அதே மாதிரி வந்து இந்த வாடிப்புள்ள வாடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த நிறைய பேருக்கு தெரியல. ஆனா படம் படத்துல அதுக்கப்புறம் தெரியும் இறைவான ஒரு பாட்டு. அது ஒரு ராப் வச்சிருப்பாரு அழகா. இவள் பெயர் செல்வி கற்க போன ரொம்ப சரியான. அவ்வளவு ஏன் இப்போ அனிருத் பாட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பாட்டு என்ன பாட்டு? எப்படி வந்து நிக்குது. ஆக்சுவலா அனிருத்தும் சரி ஹிப்ஹாப் தமிழும் சரி இண்டிபெண்டன்ட் மியூசிக் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைச்சு வந்தவங்க. பட் அந்த மீடியம் குள்ள வந்ததுனால அவங்க நிறைய அந்த சைடு இல்ல அப்படி நான் அதர் வேர்ட்ஸ் கிளியரா சொல்லணும்னா அவங்க இண்டிபெண்டன்ட் மியூசிக் ஆர்டிஸ்டா தான் வந்தாங்க. காலத்தின் கட்டாயம் இண்டிபெண்டன்ட் மியூசிக் ஆர்டிஸ்டா இருந்து அவங்களால வந்துட்டு பொழப்பு ஓட்ட வர முடியல. ஏன்னா இண்டிபெண்டன்ட் மியூசிக் இன்னும் நம்ம இந்தியாவுக்கே வந்துட்டு இன்னும் இட்ஸ் கம்மிங் வருது. பட் இன்னும் ஃபாரின் அளவுக்கு இல்லை. ஏன்னா ஃபாரின்ல வெறும் அவன் வந்துட்டு சினிமால பாத்தீங்கன்னா எந்த சினிமால பாட்டு ஒரு பாட்டு எழுதிருக்கல, அதை நீங்க ரிலீஸ் பண்ணி அந்த பாட்டை வந்து தனியா வந்து அதை இது பண்ணி ப்ரோமோட் பண்ணி ரிலீஸ் பண்ணி நீயே அதுல பெர்ஃபார்ம் பண்ணனா நம்ம ஒரு பாட்டு பண்ணிருக்கோம். அது நம்ம அந்த பாட்டை கம்போஸ் பண்ணோம்ல. இப்போ நம்ம அந்த கம்போஸ் பண்ண பாட்டை நம்மளும் இண்டிபெண்டன்ட் மியூசிக் நம்ம குரூப்பா வந்து அந்த பாட்டை ரிலீஸ் பண்ணி நம்மளே அந்த சாங்க்கு பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா we are independent artists அந்த மாதிரி. So we are not related to any studios or medium. ஏதாவது யாருக்கும் கிடையாது. இங்க என்னன்னா ஒரு பாயிண்ட நோக்கி நம்ம ஓடிட்டு இருக்கோம். அந்த மாதிரி தான் மியூசிக் வந்துட்டு ஒரு டைம்ல எப்படி இருந்துச்சு. இப்போ இளையராஜாவை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்னா அவர் வந்துட்டு ஒரு தரமான பாடல்களை கொடுக்கறத நோக்கி போயிட்டு இருந்தாரு. ஸோ அவருக்கு வந்துட்டு இது கேபிட்டலுங்கிறது ஒரு பெரிய விஷயமா அப்போ தெரியல. கண்டிப்பா அவர் நிறைய படத்துக்கு நிறைய டைரக்டர்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாண்டியராஜன் எடுத்துக்கலாம். நிறைய டைரக்டர்ஸ் சொல்றாங்க வந்துட்டு இளையராஜா இல்லைன்னா நான் இல்ல. நீங்க இப்படி சொல்றதுனால சொல்றேன். அவரு கேபிட்டல் அதெல்லாம் எதிர்பார்க்கறதுனாலும் சின்ன ஒரு மியூசிக் சின்ன ஒரு டைரக்டர் தான். அவர் ஃபர்ஸ்ட் படம் பண்றாரு. அவரோட காசு வாங்கல. அவர் நினைச்சீங்கன்னா சும்மா இந்த வச்சுக்க மியூசிக் சூப்பர் பாட்டு கொடுப்பாரு. இதே மாதிரி இதை பத்தி பேசுறதுனால சொல்றேன். என் ஃப்ரெண்டு சொன்னா என்ன படம் பேருன்றதுனால நான் அப்ப படம் பேசணும். என்னன்னா ஒரு டைரக்டர் அவர் தான் ப்ரொடியூசரா பண்ணி ஒரு படம் எடுத்திருக்காரு. படத்தை பார்த்துட்டு அதாவது அந்த குரூப் இருக்கும் படம் பார்த்துட்டு படம் கூட அது கண்டிப்பா ஃபிளாப்னு தெரிஞ்சிச்சு. அவங்க அவர் என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா ஒரு மொத்த காசையும் அதுல போட்டு ஒண்ணுமே இல்லை. நேரா போய் இளையராஜா கிட்ட போயிட்டு ஐயா இந்த மாதிரி ஆயிடுச்சு ஐயா, எனக்கு எப்படியாவது வந்து போட்ட காசை மட்டுமாவது எடுத்து கொடுக்குற மாதிரி பாருங்க. அவர் மொத்தத்தையும் பார்த்துட்டு நிறைய பாட்டு கொடுத்துட்டு அப்படியே அந்த சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் அந்த டியூனு அதெல்லாம் போட்டு படம் சம்பளிட்டான். தெரியல படம் பயங்கர ஹிட்டா முடிச்சுட்டு டேரக்டா வந்து இவருக்காக தான் வந்து நிறைய சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு படத்தையே வந்து மாத்துற அளவு ஸ்கில் வந்து ஐயாக்கு இருக்கு. ஆமா, படம் ஃபிளாப் ஆனாலும் பாட்டு எல்லாம் இல்ல. இப்ப எதுக்கு இதை சொல்ல வந்தேன் அப்படின்னா அவங்களோட அந்த அவங்க ஃபிக்ஸ் பண்ண அந்த பாயிண்ட் வந்துட்டு நம்ம பார்க்கணும். இப்போ ஃபிக்ஸ் பண்ற பாயிண்ட் எதுனா கேபிட்டல் தான் பாயிண்டா ஃபிக்ஸ் பண்றாங்க. கமர்ஷியலை தான் வந்துட்டு பாயிண்டா ஃபிக்ஸ் பண்றாங்க. இல்ல வந்துட்டு ஒரு ப்ரமோஷனை தான் ஒரு பாயிண்டா ஃபிக்ஸ் பண்றாங்க. அப்போ அதை நோக்கி ஓடும் போது இசையோட தரம் வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்குங்கிறது தான் கேள்வி. நான் கேட்க நீங்க இந்த பாயிண்ட் சொல்றதுனால நான் சொல்றேன். சொல்லுங்க. வாட் எவர் நீங்க சொன்னது எல்லாமே ஃபேக்ட் தான். இப்போ நடந்துட்டு நடக்கிற விஷயம் தான் நம்ம பேசுறோம். எல்லாருமே பேசுறோம். நான் என்ன சொல்றேன்னா ஒரு 10 years பிஃபோர், அதாவது இந்த 2000s டைம்ல வந்து லிசனிங் டு த மியூசிக் வந்து ரொம்ப அதிகமான டைம். வாட் எவர் 90s கிட்ஸ் என்னன்னா 90s கிட்ஸ் வளர்ந்துட்டாங்க. அவங்களோட லிசனிங் ஸ்டைல் வந்து ரஹ்மான் அப்படின்ற ஒரு புயல் உள்ள வருது. அந்த டைம் வந்து புயல் உள்ள வருது. அந்த புயல் வந்து அந்த அடிச்ச அடி எப்படின்னா வாக்மேன் வந்த டைம் அது. ஆக்சுவலா ஞாபகம் இருக்காது. சோனி வாக்மேன் போறவன் வாக்கிங் போறவன்ல இருந்து பஸ்ல போற வரைக்கும் காதுல போட்டு இருப்பாங்க. அவன் போட்ட மொத பாட்டு ஒருத்தன், அதாவது லைஃப்ல அந்த 2000s டைம்ல ஒருத்தன் வாக்மேன் வாங்குறானா அவன் போட்ட ஃபர்ஸ்ட் பாட்டு வந்து ரஹ்மான் பாட்டா தான் இருக்கும். கரெக்ட் தானே நான் சொல்றது? ஏன் இன்னும் டேரக்டா சொல்லுங்க. ரோஜால ஆரம்பிச்ச ரஹ்மான் இப்போ வந்து எங்க லாஸ்டா ஒரு வந்த படம் வந்து என்னது தக் லைஃபா நான் சொல்றேன். லைஃப்ல சாங் நல்லா, சாங் சூப்பரா சாங் நல்லா நட்பட் அதான் சொல்றேன்.
இன்ட்ரோ ரஹ்மானோட ஹேண்ட்லிங் ஆஃப் ஸ்டைல் சிப்ஸ் அப்படியே இருக்கும். ஹேண்ட்லிங் ஆஃப் ஸ்டைல் ஒன்று இருக்கு. ஹேண்ட்லிங் ஆஃப் ஸ்டைல் லைக் மியூசிக் ஸ்டைலே சொல்றேன். அவர் வந்து இப்போ கூட ரீசெண்டா சொன்னார்ல அனிருத்தை பார்த்து ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் போங்க, உங்க வாய்ஸ் ஹிந்துஸ்தானி நல்லா இருக்கும்ட்டு ஒரு யுவன் கிட்ட சொல்லியிருப்பாரு. இப்போ அந்த கடல் ராசம் பாட்டு பாட வச்சிருக்கோம்ல, அப்போ வந்து ஒரு மேடையிலேயே சொல்லியிருப்பாரு ஆடியோ லான்ச்லேயே, உங்க வாய்ஸுக்கு வந்து ஹிந்துஸ்தானி நல்லா இருக்கும். அனிருத்த கூட கிளாசிக்கல் கத்துக்கிட்டு நல்லா ட்ரை பண்ணலாம். அந்த விஷயத்துல தான் அந்த லாங்கிவிட்டி கான்செப்ட் அவர்தான் அதனால கிவ்ஸ் லாங்கிவிட்டி அப்படின்னு சொல்லிருப்பாரு. ஃபீல்ட் அவுட் ஆகாம இருக்காரு இன்னும். அது காரணம் வெர்சட்டிலிட்டி. அவர்கிட்ட அவர் எல்லாமே பண்ணுவாரு, சூப்பரா பண்ணுவாரு. பாயிண்ட் எனக்கு புரியுது. ஆக்சுவலா சின்ன வயசுல நான் சொல்லிட்டு இருப்பேன் வீட்டுல, நான் வந்து அரௌண்ட் 2008-9 அந்த டைம்ல ஜஸ்டின் பீபர் இந்தியன்ஸ்க்கு வந்து அதிகமா சாங் எக்ஸ்போஸ் ஆன சாங் வந்து பேபி, ஜஸ்டின் பீபரோட பேபி சாங். அந்த சாங் வந்த டைம்ல நல்லா அந்த பாட்டு வைப் ஆயிட்டு இருக்கு. நான் சின்ன சம்திங் சம்வேர் அரௌண்ட் 2009ல 9th or 8th படிக்கிறேன். அப்போ வந்து அப்போ அந்த பாட்டு கேட்டுட்டு எனக்கு he similar to my age, என்னோட 2 மாசம் மூத்தவன். ஆமா, அவனோட பேக்ரவுண்ட்லாம் ரொம்ப, இப்ப நான் யாரையாவது ஒரு ஆர்டிஸ்டோ ஏதாவது படமோ பாக்குறேன்னு ரொம்ப பேக்ரவுண்ட் ஒன்றுவேன். நான் வந்து படமே பார்த்துனாலும் உட்காந்து பிளாட் சம்மரி அந்த மாதிரி பண்ணுவேன். சரியா, அந்த டைம்ல வந்து அந்த அவனோட பேக்ரவுண்ட் எல்லாம் நான் வந்து செக் பண்றப்போ அவனும் இந்த மாதிரி தான் என்னைய மாதிரியே எனக்கு தோணும். இந்த சின்ன வயசுல இந்த வீட்டுல பெஞ்ச்ல தாளம் போடுறது, ஏதாவது காம்படிஷன் போனா பாடுறது, அவனோட யூடியூப்ல ஓல்டு வீடியோஸ் பிகினிங் ஆஃப் த ஸ்டேஜ்ல அவன் வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே அவன் ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணதை அவங்க அம்மா அப்லோட் பண்ணிருப்பாங்க. அதை பார்த்துட்டு ஆஷர்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் டைரக்டர், அவங்க பாப் சிங்கர், அவன் பார்த்து இவனோட இதை பார்த்துட்டு இதை நல்லா பாடுறானேன்னு சொல்லி அவனை கூப்பிட்டு சான்ஸ் கொடுத்தது. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த டைம்ல அவங்களுக்கு வந்து யூடியூப்ன்ற அந்த இது வந்து கொஞ்சம் எக்ஸ்போஷர் கொடுத்துச்சு. நம்மளுக்கு அதெல்லாம் யூடியூப்லாம் அப்போலாம் பெருசா நம்மளுக்கு எக்ஸ்போசர் கிடையாது. நம்ம இந்த படம் போன வச்சுட்டு சுத்தின காலம் அதெல்லாம். அப்போ வந்துட்டு நான் யோசிப்பேன், நான் வீட்டுல சொல்லுவேன், நான் வந்து பாப் சிங்கர் ஆக போறேன், ஜஸ்டின் பீபர் மாதிரி ஆக போறேன். ஒரு கடத்துல ஹேர் ஸ்டைல் தான் நான் அப்படி வச்சுட்டு சுத்துவேன். என்னோட பழைய போட்டோலாம், பழைய ஜஸ்டின் பீபர் போட்டோ எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த முன்னாடி இப்படி வச்சுட்டு அப்ப எங்க அப்பா சொல்லுவாங்க, படிக்கிற வேலையை பாரு, பாடுறேன்னு தெரியாது. சார், நிறைய பேருக்கு ஆக்சுவலா இதுதான் நடக்குது. ஆக்சுவலா நம்ம வந்து ஒண்ணு நினைக்கிறோம் அப்படின்னா அதுக்கான சான்ஸ் ஏன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா சிச்சுவேஷன் ஆஃப் த ஃபேமிலி. நம்ம வந்து அதை தாண்டி நம்மளால யோசிக்க முடியாது. நம்ம ஃபினான்ஷியலி ஸ்டேபிள் ஃபேமிலில இருந்து வந்தோம்னா we can think about something like that. அதுதான் இப்போ வந்து ரியாலிட்டியா இருக்கு. ஈவன் தோ இஃப் சம்மோன், எனக்கு நான் இருக்குன்னு நான் சொல்லல, ஈவன் தோ இஃப் சம்மோன் ஹேஸ் சம் அந்த இது திறமை இருந்தா கூட அது வெளியில கொண்டு வராம இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. புஷ் பண்ண முடியாது. அவங்க வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. they will have to run towards what's in their life. அது அவங்க லைஃப்ல என்ன இருந்தா அதை தான் பார்த்து ஓடுறதுக்கு அவங்களுக்கு டைம் பத்துதே தவிர உட்காந்து இதை கான்சென்ட்ரேட் பண்ணி, இப்ப நீ நேற்று வரைக்கும் நான் இன்னும் கீபோர்டு வாசிக்கிறேன்டா எனக்கு சொல்லி கொடுறான்னு சொல்லிருக்கேன். என்னால கான்சென்ட்ரேட் பண்ணி வாசிக்க முடியுதா? எனக்கு அவ்வளவு மைண்ட்ல ஓடுது, எனக்கு பர்சனலா அவ்வளவு ஓடுது. இதெல்லாம் உட்காந்துக்கிட்டு இந்த ஸ்ட்ரெஸ்க்குள்ள இதை வேற நான் உட்காந்து வாசிக்கவா? நீ அன்னைக்கு சொல்லி கொடுத்துட்டு போனேன், ஒரு நாள் அதுக்கு அடுத்து உட்கார்ந்தேன் கீபோர்ட்ல இந்த இப்படி விரல் எப்படி வைக்கிறது, அதுதான் அந்த ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்றது. அதுக்கடுத்து அவ்வளவுதான், கீபோர்டு தொடல, மூடி வச்சது அப்படியே இருக்கு. இப்போ எனக்கு வந்து நான் அந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி நிறைய இருக்கு. அந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிங்கிறது எனக்கு இருந்துச்சு அப்படின்னா நான் எதுவுமே பெருசா யோசிக்க மாட்டேன். நான் ஃப்ரீயா இருக்கேன், சரிவா உட்காரு பண்ணுவோம், அவ்வளவுதானே, இவ்வளவுதானா இதுதானா அப்படிதான், அவ்வளவுதான் இருக்கும். உட்கார்ந்தோம்னா அவ்வளவுதான் நம்மளுக்கு. ஆனா நம்ம உட்கார மாட்டோம், உட்காரதுக்கு நம்மளால முடியல. அதுதான் பிரச்சனை. இருந்தாலும் நம்மளால புஷ் பண்ண முடியாது. இதுதான் பிரச்சனை. இப்போ உள்ள காலத்துல இட் இஸ் பாசிபிள். நான் சொல்றது எங்க டைம்ல வந்து அந்த எக்ஸ்போஷர் கிடையாது. அப்பெல்லாம் யூடியூப் வந்த டைம். இப்போ வந்து நீ சும்மா ரோட்ல ஒரு பாட்டு வீடியோ பாட்டு அதை வந்து ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னா இவர் ஆர்டிஸ்ட். சும்மா நீ பாக்குறல்ல நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து முக்காவாசி பேர் இப்போ வந்து செலிபிரிட்டி ஆகுறாங்க அப்படின்னா எல்லாமே வந்து ரீல்ஸ் அண்ட் யூடியூப்ஸ் தான். ட்ரெண்ட் ஆகுறதுக்கு நீயும் பாட்டு ட்ரெண்ட் ஆக்கலாம்.
எல்லாத்துக்குமே இப்ப பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ரீல்ஸ் போட வச்சா பாட்டு ட்ரெண்ட் ஆகும். எல்லாத்துக்குமே இப்ப பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ உள்ள எக்ஸ்போஷர் டைம்ல வந்து ட்ரெண்ட் ஆகிற பாட்டுன்னா, அதாவது நல்ல பாட்டே வந்து ரீச் ஆகணும் அப்படின்னாலுமே கண்டிப்பா கண்டிப்பா இப்போ உள்ளவங்களுக்கு அந்த எபிலிட்டி இருக்கு. பட் அவங்க அதை யூஸ் பண்றது இல்ல. இப்போ நம்ம வந்து அந்த மென்டாலிட்டிலேயே வளர்ந்ததுனால இப்போ உள்ளவங்க மென்டாலிட்டிக்கு நம்மளால அடாப்ட் பண்ண முடியல. நம்ம வந்து இன்னும் அதே மைண்ட் செட்ல தான் இருக்கோம். நம்ம வயசாயிருச்சு இது என்னத்த அப்படிங்கிற மாதிரி. இப்போ உள்ள ஜெனரேஷன் பசங்கள்கிட்ட அதான் பிரச்சனை. அதுதான் நான் வந்து அவங்களுக்கு அந்த அந்த கெரியர் அது ஓரியன்டா கெரியர் கொண்டு போக முடியாததுக்கு காரணம் நான் அதான் நினைக்கிறேன். லேசினஸ் மேபி பிராங்கா சொல்லணும். கண்டிப்பா வரும். நம்ம மியூசிக் இங்கதான் ஆரம்பிச்சதுன்னு கிடையாது. மியூசிக் எங்க ஆரம்பிச்சது, இவ்வளவு தூரம் வந்திருக்கு. சினிமா மியூசிக் தான் நம்ம பேசிட்டு இருந்தோம், இவ்வளவு தூரம் வந்திருக்கு. இண்டிபெண்டன்ட் மியூசிக் பத்தி நம்ம கொஞ்சம் நிறைய பேசணும். இன்னைக்கு தமிழ் சினிமா மியூசிக் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது எந்த இடத்துல இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? இன்க்ளூடிங் லைக் எப்படின்னா, ஒரு பொட்டன்ஷியல் மியூசிக் டைரக்டர்ஸ் லைக் சாம் சிஎஸ் இருக்கட்டும், லியான் ஜேம்ஸ் இருக்கட்டும், ஷான் கோல்டன் இருக்கட்டும், பெஸ்ட் ரொம்ப பெஸ்டா இருப்பாங்க. டு த பெஸ்ட்ன்ற மாதிரி அவங்கலாம் வந்து வெரி வெரி பெஸ்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா அவங்களோட பாட்டுலாம் நீங்க கேட்டீங்கன்னா ரீசெண்டா விவேக் மெர்வினோட அந்த காந்தி கண்ணாடி மியூசிக் வந்து சூப்பரா இருந்துச்சு, அருமையா இருந்துச்சு. லைக் கிளாரிட்டி அப்படி இருக்கு. லைக் அது குறை சொல்ற அளவுக்கு இருக்காது, மனசுல நிற்கும் அந்த பாட்டு அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பாட்டு. லைக் அவங்க லூப் கொடுக்கல, அது லூக்கு கொடுக்கல, எதுவுமே இல்லை. அந்த பாட்டு மனசுல நிற்கும். இன்னொரு விஷயம்னா, இவர் நம்ம பிரதீப் குமாரே ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நிறைய ஒரு படம், அதாவது என்னன்னா இந்த சிவகார்த்திகேயன் ப்ரொடியூஸ் பண்ண படம் வந்து, அதுல வந்துட்டு பிரதீப் குமார் தான் மியூசிக். அதுல ஒரு பாட்டு இருக்காது. பாட்டு சொன்ன மாதிரி நீ எந்த இடத்துல நம்ம நினைக்கிறேன்னா லைக் அவங்க ரேட்டட் நீங்க பண்றது இல்லைன்ற நான் ஃபீல் பண்றேன். அதுதான் இப்போ வந்து நான் முதல்ல சொன்ன கான்செப்ட் தான். இப்போ உள்ள ஜெனரேஷனோ இல்ல அந்த ப்ரொடியூசிங் கம்பெனிஸோ அவங்க எதிர்பார்க்கறது கமர்ஷியலைசேஷன். அப்புறம் தே நீட் அ ஃபேஸ் வேல்யூ. ஓகேவா? இந்த ஃபேஸ் வேல்யூ யார்கிட்ட அவங்களுக்கு கிடைக்குதோ அவங்களதான் அவங்க வந்து ப்ரொமோட் பண்றாங்க. இன்ஃப்ளூயன்சர்ஸ் வச்சு ரீல்ஸ் போட்டு அவங்கள ட்ரெண்ட் பண்றாங்க. அவங்களோட சாங்ஸ் ஹிட் ஆகுது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு நிறைய கிடைக்குது. இந்த மாதிரி கிடைக்கிறதுனால அவங்க என்ன சாங் போட்டாலும் அது ட்ரெண்ட் இருக்கிறதுனால லாங்கிவிட்டி மிஸ் ஆகுது. இப்போ நீ வந்து நீங்க சொன்ன ஆர்டிஸ்டோட இண்டிவிஜுவல் சாங்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா நீ எப்ப கேட்டாலும் கேட்கலாங்கிற மாதிரி சாங்ஸ் இருக்கும் சாங்ஸ் லைக் பட் ஸ்டில் இளையராஜா மியூசிக் கேட்ட மாதிரி இருக்கும். லைக் அதுதான் சொல்றேன், இதுதான் இளையராஜான்ற மாதிரி, இதுதான் சாங்கரோட, நம்ம இதுதான் சாங் சிஎஸ் தெரியும். even though we don't compare here, நம்ம கம்பேர் பண்ணல, பட் ஸ்டில் அந்த லாங்கிவிட்டி வந்து அந்த சாங்ஸ்ல இருந்தாலும் அவங்களோட பேர்லாம் வெளியில வர்றதில்லங்கிறதுக்கு காரணம் வந்து எல்லாமே கமர்ஷியல் ஆக்கப்பட்டு ஃபேஸ் வேல்யூ எங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னா ஒரு ரீல், அந்த ஒரு 30 செகண்ட்ஸ் அதுல ஒரு சூப்பரா இருக்கிற மாதிரி மியூசிக் வந்து இந்த மாதிரி ஆகுறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் நான் சொல்லுவேன். இந்த இடத்துல நான் ஒன்னு என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, ஒரு படம் ஹிட் ஆக்க வைக்கணும் அப்படின்னா அந்த படத்துல இருக்கிற பாட்டை வந்து நீங்க நிறைய ரீல்ஸ் போட வைக்கணும். ரீல்ஸ் போட வைக்கணும்னா அந்த பாட்டுக்கு நீங்க டான்ஸ் ஆகணும். அப்போ இளையராஜா போடுற மாதிரி ஒரு மெலடியான ஒரு பாட்டு இல்ல ஒரு இனிமையான பாட்டுக்கு உங்களால நல்லா அப்படி எக்ஸ்போஸ் ஆகுறதுனால அதான் அந்த ஆர்டிஸ்ட் எக்ஸ்போஸ் ஆகுறதுனால ஃபுல்லா வந்து கமர்ஷியல் வேல்யூல தான் இருக்கு. இப்போ நீ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஓப்பனா சொல்லணும்னா, இப்போ அனிருத் எடுத்துக்கிட்டேன்னா, இப்போ ரீசெண்டா வந்த ஒரு லாஸ்ட் 5 ஆல்பம் எடுத்துக்கோங்க. Just see how many singers he used in his songs. அனிருத் சிங்கர்ஸ்லாம் மறைஞ்சிட்டாங்க. சிங்கர்ஸ்லாம் மறைஞ்சிட்டாங்க. லிரிக்ஸ் முன்னாடி மாதிரி அந்த மாதிரி இல்ல. முன்னாடி உள்ள பாட்டுல அப்படி இருக்கும், இனிமையா இருக்கும் லிரிக்ஸ். இப்போ 2010s 15s வரைக்குமே லிரிக்ஸ் நல்லா இருந்தது. இப்போ வந்து ஏன் அப்படி இல்லைன்னா கவிஞர்களை யூஸ் பண்றது இல்ல. ரீசெண்ட் ஒரு 5 இயர்ஸ்ல உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்க. நான் தான் சொல்றேன், நம்ம தமிழ் சினிமா மியூசிக் வந்து ஒரு அண்டர் கிரவுண்டுக்கு போயிட்டு இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. என்ன பொறுத்தவரை நான் அப்படிதான் சொன்னேன். If this go in this way, it will be like that only. அவ்வளவுதான்.
அது வந்து இந்த மாதிரி நம்மன்னு சொல்றத விட பாக்குற ஆடியன்ஸ் மீன் பண்றேன். ஆடியன்ஸ் வந்து அந்த மாதிரி ஆர்டிஸ்டையும் வந்து ப்ரொமோட் பண்ணணும், அவங்களையும் வந்து we need to elevate. அவங்களுக்கும் டேலண்ட் இருக்கு, அவன் செத்துட்டான், அவங்களுக்கு அந்த டேலண்ட் இருக்கு, அந்த சாங்ஸும் நல்லா இருக்குங்கிறது வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸும் ப்ரொமோட் பண்றதுக்கு முன் வரணும். நீங்க எதை சொல்லுவாங்க? இல்ல மக்களுக்கு என்ன தேவையோ அதான் தராங்க இப்போ. அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அனிருத்தோடது டேவிட் ப்ரோ, அந்த கனவே கனவே. அது அந்த பாட்டு எல்லாம் ரொம்ப நாள் கேட்டதுக்கு அப்புறம் வருது அனிருத்தோடது. ஆனா அந்த மாதிரி இப்போ அதுதான் சொல்றேன், தப்பு அனிருத் மேல இல்ல. இப்ப இதுதான் நான் சொல்றேன். நீங்க கேப்பீங்களா? அது இப்ப இருக்கவங்க கேட்பாங்க. அதுதான் நான் சொல்றேன், மக்களுக்கு இதுதான் தேவைப்படுது. அதுதான் சொல்றேன். இப்ப சுந்தர்சி சொல்லுவார்ல, அவரோட படம் ஃபுல்லா கிளாமர்ஸ் இருக்குது, அன்பே சிவம் எடுத்த சுந்தர்சி தான் இப்ப வந்து அரண்மனை எடுத்துட்டு இருக்காரு. அப்ப அவர் பேசுறது நீ இதான் உனக்கு தேவை தானே வச்சுக்கோ. இப்ப அப்ப மக்களோட மைண்ட் செட் வந்து இப்ப ஜெனரேஷன் என்ன எதிர்பார்க்கறாங்க? ஓகே, எனக்கு ஒரு குக் வேணும், அந்த ட்ரெண்ட் ஆகணும், அப்படியே ஒரு டான்ஸ் போடணும், ஜாலியா வைப் பண்ணணும், நான் டிராவல் பண்ணும்போது அந்த பாட்டு எனக்கு வைப் பண்ணணும் வண்டியில போட்டா. அதான் யூஸ் பண்ணி உனக்கு தான் அதானே நான் குடுக்குறேன் வைப். எல்லா பாட்டும் வைப் பாட்டு, எல்லாம் எலக்ட்ரானிக். ஒரு மெலோடி சாங் வருதா, ஹிட் ஆகுதா, வந்தாலும் ஹிட் ஆகுதா, வைப் சாங் தான் ஹிட் ஆகுது. Whatever it is, music is the music. மியூசிக் வந்து நம்ம கேட்காம இருக்க போறது இல்ல, அப்படிதான் சொல்லணும். முடிவுல சொல்லணும்னா என்னதான் கிராஃபிக் மியூசிக்கா இருந்தாலும் சரி, நம்ம அதை உட்காந்து கேட்கதான் போறோம். நம்ம என்னதான் உட்காந்து அந்த பாட்டை இது பண்ணாலும் கார்ல போகும்போது மச்சான் அந்த பாட்டை போடுறான் அப்படின்றோம், அந்த பாட்டை போட்டு அப்படியே கேட்டு ஜாலியா நம்மளோட மைண்ட் செட்டும் மாறணும், மாறிதான் ஆகணும், வேற வழி இல்லை. நம்ம வந்து அடாப்ட் ஆகல, நம்ம அப்படியே போயிட்டு இருக்கோம் ஒரு போக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா, இதுக்கான ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டு என்னன்னா, மியூசிக் நீட்ஸ் அ டிரான்ஸ்ஃபர்மேஷன், மியூசிக் இண்டஸ்ட்ரி நீட்ஸ் அ டிரான்ஸ்ஃபர்மேஷன். இளையராஜா காலகட்டத்திலேருந்து ஒரு ஏஆர் ரஹ்மான் காலகட்டம் எப்படி மாறிச்சு, அதாவது அந்த மாற்றத்தை நம்ம பேசணும், அந்த மாற்றத்தோட ஸ்கேல், டிரான்சிஷன் ஸ்கேல் எப்படி இருந்துச்சு. ஈவன் தோ ஆமா எல்லாம் என்ன சொல்லலாம், எல்லாமே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ ஒரு ஏஆர் ரஹ்மானோட ஸ்டைல்லேருந்து நமக்கு ஒரு பவர் பேக்டாக பூஸ்டடாக ஒரு தரமான ஒரு இசை கிடைச்சது ஒரு மனுஷங்கிட்ட. அவர் ஏஆர் ரஹ்மான் கிட்டே தான் வந்தார். ஆமாம், ஹாரிஸ் ஜெயராஜ். ஏன்னா இன்னுமே வந்துட்டு ஒரு கிறிஷ் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, நம்ம சென்னையில ஜிபி ரோடு இருக்கு, அங்க போனீங்கன்னா வந்துட்டு காருக்கு சம்பந்தமா எனக்கு வந்துட்டு இவர் தான் சொன்னாரு அப்படி ஒரு இடம் இருக்குன்னு. பேசணும்னா அதுக்கப்புறம் யுவன் வந்தாரு. யுவன் அதுக்கப்புறம் தான் வந்தாரு. அவங்க அந்த காலகட்டத்திலே உள்ள யுவன் பத்தி பேசணும்னா இப்போ இது இவங்களெல்லாம் எடுத்து வச்சுட்டு தனியா இதுலயுமே சேர மாட்டாரு, தனி உலகம் அவரு, ட்ரக் அவரு. இப்ப இவங்க எல்லாம் வந்துட்டு மெடிசன்ஸ், அவங்க போதைப் பொருள் நான் சொல்லுவாரு யாரோ ஒருத்தர், இவர் வந்துட்டு போதைப் பொருள் இதுல அரெஸ்ட் பண்ணி வைக்கணும், அந்த மாதிரிலாம் இவங்க அரெஸ்ட் பண்ணணும். ஏன்னா வந்துட்டு அவ்வளவு தூரம் நம்ம பாத்துருக்கோம், நம்ம வந்து மேண்டேட்டரி ஆயிடும். நம்ம எங்க இருந்து பாத்துருக்கோம் பாருங்க, எம்எஸ்வில இருந்து அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த மாதிரி வந்துட்டு இப்போ ஒரு இடத்துல வந்து நிக்குது மியூசிக். நீங்க நினைக்கிறது இது நான் சொல்ல விரும்புறேன். நம்ம அதை எதுவுமே சொல்ல முடியாது, எதையுமே நம்ம எல்லாமே நீங்க எதை வச்சு நிறைய ஃபேக்டர், எந்த ஃபேக்டர் வச்சு நீங்க ஸ்கேலே கிடையாது, அதை நம்ம சொல்லவே முடியாது எது அப் டவுன்னு. இப்போ நீங்க ஒரு பாட்டு வந்துட்டு இவ்வளவு காசு சம்பாதிச்சுன்னா அந்த பாட்டு பெஸ்ட்னு சொல்ல முடியாது. ஒரு பாட்டு வந்துட்டு எனக்கு அவ்வளவு சோல்ஃபுல்லா இருக்கு, ஆனா அந்த பாட்டுல இருந்து ஒருத்தனுக்கு எந்த லாபமும் இல்லை அப்படிங்கும் போது அவனுக்கு எது இல்லையோ அதை தான் ஃபீல் பண்ணுவோம். ஸோ விஷயம் என்னன்னா வந்துட்டு மியூசிக் நீட்ஸ் அ டிரான்ஸ்ஃபர்மேஷன், மியூசிக் இண்டஸ்ட்ரி நீட்ஸ் அ டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஜெனரேஷனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். அது என்னன்னு தெரியல, ஜெனரேஷன். அது நான் எதையுமே சொல்ல விரும்பல. நிறைய நம்ம கூட ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்கும், அதெல்லாம் வந்து எல்லாருமே கேட்பாங்க, பண்ணுவாங்க. இந்த ஒரு கூத்தே இந்த ஏரியா நடக்கும், இந்த தெருவில் நடக்கும், அடுத்த அதே மாதிரி ஓடுவோம். ஆமா, அதே மாதிரி ஒரு பாட்டு படம் போட்டாங்கன்னா அந்த படத்துக்காக எல்லாரும் போயிட்டு அந்த சைடு கேர்ள்ஸ் இந்த சைடு பாய்ஸ் அப்படி பார்ப்பாங்க. அதே மாதிரி அப்போ அது மட்டும் தான் இருக்கும், இப்போ அப்படி கிடையாது. நிறைய 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 டிரான்ஸ்ஃபர்மேஷன் தேவை, இசைக்கு தேவை. அது என்ன ஆவா, அது வந்து நல்ல விதமா ஆகுதா இல்லை வந்துட்டு கேவலமான விதத்தில் ஆகுதாங்கிறது தான் விஷயம். கடவுளுக்கு தான் வெளிச்சம். சீரியஸா இதோட நாங்க வந்து
ஒரு நல்ல டாபிக்ல உங்களை மீட் பண்றோம். வேற ஏதாவது டாபிக் வேணும்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இதுக்கப்புறம் நாங்க இதுல கமெண்ட் பண்ணலாமா இல்ல இதை நாங்க இந்த மாதிரி பேக்கிங் கண்டினியூ பண்ணலாமா வேணுமான்னு நீங்க இல்ல இதோட இதை நிறுத்திக்கோங்க. சொல்லாதீங்க. நீங்க புடுங்கினது பூரா தேவையில்லாத அணி. சோ ஒரு வீடியோல சந்திப்போம். பாய் பாய்.